ஹலோ இப்போ நம்ம ஜாலியாக இருந்த ஒருத்தன் படத்துலேருந்து டீசர் இறக்கியிருக்காங்க. ஜீவா, அதுக்கப்புறம் சுதாகர், கோபி சுதாகர் அவங்க யுவன் சங்கர் மியூசிக்கில் ராஜேஷ் ஃபிலிம். சிவா எஸ்எம்எஸ் படம் தெரியும், வணக்கண்டா மாப்பிள்ளை. ஒரு பயங்கரமாக நிறைய படம்லாம் எடுத்திருக்காரு அவர். ஒரு அவங்களோட காம்பினேஷனில் வர படம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மந்த் முன்னாடி ஒரு ப்ரோமோ மாதிரி எடுத்தாங்க. ரொம்ப பயங்கரமாக ஒரு எக்ஸைட்டாக இருந்தது. போஸ்டர் தமிழ் பார்க்கும்போது ஒரு சுதாகர் ஜீவா காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது. அந்த கவுண்டர் வைஸ் இருக்கட்டும், இவரும் பயங்கரமாக கவுண்டர் அடிப்பார், அவரும் பயங்கரமாக கவுண்டர் இருக்கும். இந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. ரியலி எக்ஸாம் த டீச்சர். வாங்க டீச்சரை பார்த்தலாம். 1 2 3 கோ ஸ்டார்ட். I am coming. Hey, English. எனக்கா மச்சி போடு போடு போடு. ஏய் நீங்க 3 பேர் என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்களா? That is wrong, no. அது சாரி மச்சி. டேய் இந்த பாட்டுலாம் நிறுத்த சொல்றேன். வாடா பண்ணு என்னாச்சு? உனக்கு தான் தெரியும்ல எனக்கு இந்த அரசியல் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல மாமா. நான் காமன் மேனாவே இருந்துட்டு போயிடுறேன் மாமா. மச்சி ஒரு காலத்துல பொண்ண மாதிரியே கல்யாணத்துக்கு பண்ண மண்டபத்துக்கு போனவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட டாரிங்கான சிஎம். வாய் போடும்போது வேணாம் சொல்லக்கூடாது, வாரி போட்டுக்கணும். மியூசிக் பாட்ட போடுறா. மச்சி ஏன் சீட்டு ஓடு ஓடு ஓடு. எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. ஏய் பல்லவி நான் காட்டுறேன். உண்மையிலே நான் எவ்வளவு பெரிய லோக்கல்னு காட்டுறேன். விஜய் பர்த்டேக்கோ சுமாரி டீசர் இருக்கான். ஒன்றை மாதிரி ஆமாம், அரசியல் ஒன்று மாதிரி வேணான்னு இப்போ அவர் தானே சிஎம்மாக இருக்காருன்றது விஜய் விஷயம் போகும்போது ஒரு விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டைரக்ட் படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களோட ரெண்டு கெமிஸ்ட்ரி இதில் பார்க்கும்போது இல்லை கொஞ்ச நாள் வருது. இதுவே ஓரளவுக்கு பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி. சுதாகர், ஜீவா மச்சி கோட்டை சொல்ல அந்த மாதிரி காமெடி மாரி இவங்களுக்கும் சந்தானா ஜீவா காம்பினேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுதாகர் ஜீவா காம்பினேஷன் பயங்கரமாக இருக்குது. அந்த டைலாக் விஜய் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், அன்எக்ஸ்பெக்டட். இது நான் ஒன்றுமே அரசியல் வேணான்றதெல்லாம் இப்போ ஒரு சினிமா நடித்து இப்போது சிஎம்மாக இருக்காரா அப்படின்னு சுதாகர் சொல்கிறதா இருக்கட்டும். பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு அந்த சீன்லாம். நைஸ் ஃபார் ரைட்டிங். இந்த ராஜேஷ் தெரியும், எப்பயுமே படம் செம்ம ஜாலியாக கொண்டு போவார். அவர் படம் எதுவுமே இந்த ஃபீலிங்ஸே இருக்காது, ரொம்ப ஜாலியாக இருக்கும் படம். அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்களோட ஒரு பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்குது. ஜீவா அதை திருப்பி அதான் சொல்கிறேன். ஜீவாய் சுதாகர் கவுண்டர் வைஸாக இருக்கட்டும், அந்த மாலை போட்ட இதுவாக இருக்கட்டும், அந்த மாலையத்துக்கு பொண்ணுங்களுக்கு 3 பேருக்கு போட்டதாக இருக்கட்டும், ஒரு பயங்கரம் ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்குது. ஜாலியாக இருந்த ஒரு படம். எப்படி கம்மிங் ஜூன் ஃபார் த போட்டிருக்காங்க, எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம். அவ்வளோதான் பற்றி சொல்லுவோம். தேங்க்ஸ்.